ஒரு நிமிஷம் நிறுத்து. என் கையை கொஞ்சம் பிடி, நான் கீழே இறங்கிக்கிறேன். கொஞ்சம் சரியா புடியா. என்ன இவ முகத்தை மூடி வச்சிருக்கா? காதர் சார், இவளுக்கு இந்த ஸ்கூட்டி எங்கிருந்து கிடைச்சிருக்கோம்? அதோட கீ என்கிட்ட தானே இருக்கு. நான் டூப்ளிகேட் கீயை யூஸ் பண்ணேன். மூக்குத்திய பெட்டிக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி இதையும் வச்சிருப்பீங்கன்னு தான் நான் யூஸ் பண்ணேன். நீ மறுபடியும் அந்த மூக்குத்தியை எடுத்து போட்டுக்கிட்டியா? நீ மறுபடியும் அந்த மூக்குத்தி எடுக்கூடாதுன்னு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்க? அது இந்த வீட்டுக்கு வர மருமகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறதுக்கு. அது இந்த ஃபேமிலியோட ட்ரெடிஷன். அத கழட்டி வை. உங்களுக்கு ஷாவன் தானே பிடிக்கும், என்ன பிடிக்காதுல்ல? ஷாவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா, அவ அந்த மூக்குத்திய போட்டுப்பா, நான் அதை வேடிக்கை பார்க்கணும்ல. இந்த மூக்குத்திய நீங்களே கொண்டு போங்க, இந்தாங்க. தம்பி ஒரு நிமிஷம். என் கண்ணுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு பொண்ணை திட்டுறதுக்கு உனக்கு ஒரு லிமிட் இல்லையா? பெரியப்பா, அவர் என்ன திட்டல, அவமானப்படுத்துறாரு. அண்ணா, அவ வடிக்கிற முதல கண்ணீரெல்லாம் பார்த்து நீங்க ஒன்னும் மயங்கிடாதீங்க. அதாவது என்னைக்கும் நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷனை பிரேக் பண்ணிட முடியாதுல்ல. இந்த மூக்குத்தியை நீங்களே வச்சுக்கோங்க, இந்தாங்க. ஓங்கி ஒரு அரவிட்ட. சுமாரு, நீ எப்பவுமே இவன் மேல கோவப்படக்கூடாது. மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? நான் சொன்னது புரிஞ்சது இல்ல? ஏமா இங்க வாமா. போட்டனா வா போலாம். வாங்க வாங்க சார். நாங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறோம்? எந்த ஒரு வேலை வெட்டியும் கிடையாது. திருவிழாக்கு போய் நாடகம் பார்க்கலாம் சார். இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் பார்க்க சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீங்க சொன்னீங்கன்னா உங்க கூட வந்துடுறேன். சமீப காலமா இந்த பழைய டான்ஸ் எல்லாம் யாரும் இப்ப பண்றது இல்ல, எல்லாம் மாறி போச்சு. இப்ப லேட்டஸ்டா பிரேக் டான்ஸ்னு சொல்றாங்க. முகத்தை மூடி அத பார்த்து ரசிக்கிறதுக்கு எனக்கு என்ன சின்ன வயசா என்ன? என் பையனும் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டானே, இப்ப அவனும் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருப்பான்ல. அது ரொம்ப அசிங்கமாயிடு சார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லு. ஷாவன் வந்து டான்ஸ் பண்ண போறான், நாங்க ஒரு கலக்க போறோம் பாரு. ஷாவன் டான்ஸ் ஆடுவானா? நீ வேணா பாரு, இன்னும் ஒரு வருஷத்துக்கு காசுலா டான்ஸ் தான் நடக்க போகுது. சொல்றது புரிஞ்சுதா? உங்க ஷாவன் டான்ஸ் ஆட மாட்டான். அதெல்லாம் தெரியாது, நீ வாய் மூடி பேச மாட்டே. நீ மூடிட்டு கம்முனு இரு. அத பாரு, காசுலா வந்துட்டா. எதுக்கு இப்ப சண்டை போடுறீங்க? அதெல்லாம் விட்டுதல, நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட்? என்னத்த சொல்றது, மூக்குத்தியோட சேர்ந்து நானும் மாட்டிக்கிறேன். சரி, அதை விட்டுதல, எல்லாம் ரெடியா இருக்கு. நீ உள்ள போ. உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியா இரு. ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாமே ரெடி. அப்படினா சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்க நிக்காதீங்க, அங்க வந்துருங்க. அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ போயிட்டே நான் வந்துறேன். நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பா பா பா. என்ன இப்படி ஆயிடுச்சு? சில விஷயங்கள் ரொம்ப இனிமையா இருக்கு, சில விஷயங்கள் வேதனையும் வலியுமா மாறுது. இனிமையா ரொம்ப சந்தோஷமா, ஆனா இப்ப எல்லாமே கைய மீறி போயிடுச்சு, எதுவுமே இல்ல. ரோஜு பாய், என்னோட ஒரு கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? அதாவது ரோஜு பாய், ரொம்ப கசப்பான பொருளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? என்னைய பார்த்துட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு, பதில் சொல்லியா? கசப்பான பொருளுக்கு ஏன் முக்கியத்துவம்? ஷாம், ஒரு புயல் காத்து இந்த பக்கமா வருது. அது இங்க வரட்டும். இந்த இடத்துல ஒரு மாங்க கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் நீயே பறிச்சிட்டியா? இது ஆஃப் சீசன்ல
நாங்களாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம். இப்ப 4 மாங்காய் மட்டும்தான் இருக்கு. நான் என்னனையும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். போ எல்லாத்தையும் தின்னு தீக்கிறதுக்கு தானே கிளம்பி வந்திருக்கானுங்க. வேற எதுக்கு வந்திருப்பானுங்க? எனக்கு தெரியாது இவங்கள பத்தி. அதுல ஒரு 2 கூட எங்களுக்கும் 2 மாங்காய் வேணும். நான் தான் அவனை சைட் அடிக்கிறேன். இப்படி வாயை திறந்து பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு தான் வயிறு வலிக்கும். இந்த பழம் என்னமா இருக்குதுடா. வாயில எச்சு ஊறிக்கிட்டே இருக்குடா. அம்மா அதோட கலரை பாத்தியாடா. அவ மறைச்சு பாக்குற பார்வைய பாத்தியா? நமக்கு வயிற்று வலி வந்துடும் போல இருக்கு இவ பாக்குற பார்வையில. இது உனக்காகவே நான் கொண்டு வந்தது. நீ தானே சொல்லுவனா? இது ரொம்ப புளிக்கும் தானே சொன்ன. கொஞ்சம் இனிப்பியும் சேர்த்துடலாமா? எல்லா இடத்துலயும் தூக்கி வச்சிருக்காளுங்க. ஒரு இடம் கூட பாக்கி இல்ல. இதை எப்பரா சாப்பிடுறது? பொறுமா பொறுமா. என்னாச்சுமா? ஏன் நீ இவ்ளோ கோவமா திரும்பி வந்திருக்க? பொறுமா, நான் இப்ப வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டால, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. என்னோட செல்ல குட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. உனக்கு அப்படி என்னதாமா ஆச்சு? அம்மா, உங்க புள்ள ஷாவுன் அவன் என்ன பத்தி தேவையில்லாத விஷயம்லாம் அங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவுதான் பச்சை பை. ஆண்டி, அது அந்த அளவுக்கு ஸ்வீட்டான நல்ல விஷயம் இல்ல, நம்பாதீங்க. ரொம்பவே புளிச்சு போன கேவலமான விஷயம் அது. என்ன சொல்றீங்க? கேவலமான விஷயங்களா? நீ என்னதாமா சொல்ற? அப்படி அவன் என்னதான் சொன்னா? அதான், நான் ஒரு வாலிப வயசு பொண்ணு தானே, பார்க்கவும் அழகா இருப்பேன். சும்மா புரியாத மாதிரி நடிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா உங்களுக்கு? காசுலா சொல்ற விஷயத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. கலா, என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் பொய்யங்கிறியா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த அம்மாக்களே இப்படிதான் பிள்ளைங்க பண்றதப்ப ஒத்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும். அந்த ஊருக ரொம்ப பழசு, பக்கத்துல இருக்கதை எடுத்துக்கோ. காஸ்லா, ஏ காஸ்லா, இருப்பா வரேன். இத புடிச்சுக்கோ. இந்த Dress எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அயர்ன் பண்ணி வச்சிரு. சரியா? சரிம்மா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. அத்தை, சொல்லுப்பா. எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. என்ன விஷயம்ப்பா? நீங்க என்கிட்ட அன்பா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. பன்னீர் பூ மாதிரி குளிர்ச்சி இருக்கே நீங்க பேசும்போது. அடடடடா, அந்த குளிர்ச்சியான தண்ணி இப்போ அரகத்தை நோக்கில போயிட்டு இருக்கு. என்னாச்சு? என்கிட்ட சொல்லுப்பா. உங்க செல்ல பொண்ணு பண்ற பிரச்சனை எல்லாம் இனிமே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அப்படியே அவ என்ன பண்ணிட்டா? ஆக்சுவலா அவ பெரிய பொண்ணு தானே, நான் அவளோட பெரியவன் தானே. அவ என் மேல மரியாதை நடந்துக்க வேணா? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது. அவமானப்படுற அளவுக்கு அப்படி என்ன சொன்னா? அவ என்ன சொன்னான்னு அம்மாவா இருக்க உங்களுக்கு கூடவா புரியல? இத்தனைக்கும் அவ உங்க சொந்த பொண்ணு தானே அத்தை. அந்த பிரச்சனைய பத்தி சொல்லணும்னா சக்கரை போடாத டீ மாதிரி. இனிமே ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்கிட்ட கேட்க கூடாது, பாத்துக்கங்க. காஸ்லாவுக்கு இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு வயசாயிடுச்சா என்ன? என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? ஷவன், எங்க போற? நான் உங்ககிட்ட சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஏய், அம்மாவும் புள்ளியும் ஒரு விஷயம் இல்ல, ஏகப்பட்ட விஷயம் பேச வேண்டியது இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க, ஆரம்பிங்க. காஸ்லா பத்தி நீ தேவையில்லாம பேசுறேன்னு கேள்விப்பட்ட. அதுவும் எக்கு தப்பா பேசுறியாமே. ஐயோ கடவுளே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவ எப்படி மாமா வீட்டுல பிறந்தாதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ பாக்கதான் அப்பாவி, ஆனா ரொம்ப மோசமான பொண்ணு. நீ பேசிட்டு இருக்கிறது என்னோட சொந்த தம்பியை பத்தி தான் நான் நினைக்கிறேன். நாங்களா? இல்ல இல்ல, நாங்க சித்தப்பா பத்தி எல்லாம் எதுவும் சொல்லல. நாங்க அதை பத்தி எல்லாம் பேசவே இல்ல. ஒரு சில வார்த்தைகளை என் காதால நான் கேட்டேன். நீங்க தூரத்துல இருக்கிறதுனால உங்க காதல தப்பா கேட்டிருக்கோம். உங்க தம்பிய பார்த்து யாராவது தப்பா பேசுவாங்களா என்ன? யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்கங்க. அப்படியா? இத கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். அவன் என்னோட அண்ணனால எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. அவனை பத்தி யாரும் இங்க தப்பா பேசக்கூடாது, புரியுதா? ஆமாப்பா. யார் சொன்னது? அப்பா வேற. அப்பா போயிட்டாரா? உங்களுக்கு தெரியாத உண்மையிலே? அமைதியாரு, அங்க பாரு.